இயேசுவின் நாமத்திலே கேள்விக்கு என்ன பதில் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தம்பி இன்னொரு கேள்வியோட வந்திருக்கிறார். கேட்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம பதில் சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15 23 வசனம் இருக்குல்லங்க பசன். 23 23 சொல்லுமா. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு. அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். இந்த வசனத்தில் ரகசிய வருகைக்கு உயிர்ப்பிக்கப்படுதுன்னா, தன் தன் வரிசை உயிர்ப்பிக்கப்படுதுன்னா, இப்போ உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி உயிர்ப்பிப்பாங்களா ஒரு கூட்டம். இப்போ ரகசிய வருகை உபத்திர காலத்துக்கு முன்னாடி ரகசிய வருகை இருக்குன்றாங்கல்ல. ஆமாம் சொல்றாங்க. அவங்க சொல்லல இருக்கு. ஆமாங்க சார். அப்ப சொல்றப்ப அவங்க ஒருத்தவங்க எந்திரிப்பாங்க, அப்புறம் உபத்த காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எந்திரிப்பாங்க, அப்புறம் அதுக்கடுத்து கொஞ்சம் எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா சார்? இதெல்லாம் என்னங்க சார்? உண்மையே 2வது தடவை வருவார், 3வது தடவை வருவார், 4வது தடவை வருவார், 7வது தடவை வருவார், வந்துகிட்டே வரிசையா வந்துகிட்டே இருப்பார். அப்படி எடுத்துக்குவீங்களா? அல்ல அப்படி சொல்றாங்களா சார்? இவங்களுக்கு குழப்பத்துக்கு என்ன உண்மைதான். இந்த வசனமும் ஒண்ணுதான். என்னன்னா, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு வரிசை இருக்குது, அது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும். வரிசை இருக்குதுன்னு சொல்லுங்க, அது வசனம் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும்ன்றதுக்கு எங்க வசனம் இருக்கு? இந்த வசனத்தை நீ ஃபுல்லா வாசியேன். எப்படி இருக்காரு பாரு. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலன் யாரு? கிறிஸ்து. எந்திரிச்சிட்டாரு. அடுத்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் வரும்போதுதான் யார் உயிர்ப்பிக்கப்படுவா? அவருடையவர் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. பல்வேறு காலகட்டத்தில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எழுதியிருக்கா? அப்படி இல்லைங்க சார். தன் தன் வரிசையில் எந்திரிப்பாங்க. ஆனா அவர் வரும்போது தான் எந்திரிப்பாங்க. ஓகேங்க சார். அவர் எத்தனை தடவை வருவார்? ஒரு தடவை தாங்க சார். 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்ப 2வது தடவை ஒரு தடவை வர்றதுல எந்திரிப்பாங்க. அவர்கள் வரிசையில் எந்திரிப்பாங்க. பல்வேறு காலகட்டங்கள் எந்திப்பாங்க. முன்னாடி எந்திப்பாங்க, பாதியில் எந்திப்பாங்க, முடிஞ்சவன எந்திப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. முதற் பலனானவர் கிறிஸ்து எந்திரிச்சிட்டாரு, முடிஞ்சு. அந்த சாப்டர். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படும். எந்திரிக்கிறவங்க பல்வேறு வரிசையில் இருக்காங்க. சரி. ஆனா பல்வேறு காலகட்டத்தில் எந்திரிக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுதல் என்பதே ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நடக்கக்கூடிய மறுரூபமாக்கப்படுதலும் உயிர்த்தெழுதலும். நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம மறுரூபமாக்கப்படணும்னா என்ன நடந்திருக்கணும்? உயிர்த்தெழுதல் நடந்திருக்கணும். ஏன்னா நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம என்ன செய்யறது இல்லை? முந்திக் கொள்றது இல்லை. உயிரோட இருக்கிறவங்க, உயிரோட இருக்கிறவன் மறுரூபமாக்கப்பட்டுருவான். நித்திரை அடைஞ்சவன் உயிர்த்தெழுந்துருவான். இப்ப உயிர்த்தெழுதல் நடக்காம என்ன நடக்காது? மறுரூபமாக்கப்படுதல் நடக்காது. உயிர்த்தெழுதலும் மறுரூபமாக்கப்படுதலும் நடக்காம எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காது. ராப்சர் நடக்காது. ஓகேங்க சார். இவங்க ராப்சர் தானே ரகசியம் இருக்குங்கிறாங்க. இப்ப வாங்க இந்த கேள்வி. அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அவர் வரும்போது அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அப்ப இயேசு வந்துட்டாரா? வந்துறாரு. அப்பதானே எந்திக்கிறாங்க. அப்ப உயிர்த்தெழுதல் எவ்வளவு நேரத்தில் நடக்கும்? அவ்வளவுதான். அவங்க எந்திக்கிறாங்க, இருக்கிறவங்க மறுரூபமாயிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தம் 1 செகண்ட் தான். சரிங்க சார். எந்திரிக்கிறவங்கள்ட்ட மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷம் இருக்குது, வானத்துக்குரிய மேனி இருக்குது, பூமிக்குரிய மேனி இருக்குது அப்படின்னு பைபிள்ல அவர் தான் பவுல் வந்து இதே அதிகாரத்துல சொல்றாரு. இப்போ ஒவ்வொருத்தருடைய மகிமையும் ஒவ்வொரு டிஃபரெண்டா இருக்கும்போது அதைத்தாங்க வரிசைன்னு சொல்றாங்க. உயிர்த்தெழுதல் நடக்கிற நேரமும் மறுரூபமாக்கப்படுதல் நடக்கிற நேரமும் இவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். ஓகேங்க. அப்ப அவனவன் தன் தன் வரிசையிலே. இப்ப நான் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லி தரேங்க. அவனீங்களேன், இப்போ வருகையில முக்கியமான ரோல் என்ன இருக்குது தெரியுமானா, எக்காலம் இருக்கு. கடைசி எக்காலம். அவனுக்கு ஒரு 15:51 சொல்லுவாரு, கடைசி எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாரும் ஒரு இமைப்பொழுதுல ஒரு நிமிஷத்துல நாம் என்ன செய்வோம்னா மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த எக்காலம் ஒரு மெயின் ரோல். இந்த கடைசி எக்காலம் ஒரு மெயின் ரோல்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்காலத்துல முக்கியமான ரோல் என்னன்னா, எக்காலம் இந்த உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. இதைத்தான் 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 11 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 10 வாசிக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும்.
அவங்க காலம் ஊத தொடங்குற போது ராஜ்யங்கள் கிறிஸ்துக்குரிய ராஜ்யமா மாறிடலாம். கிறிஸ்துக்குரிய ராஜ்யமா மாறிட்டா கிறிஸ்து வந்துட்டாருன்னு அர்த்தம். சரிங்க. ராஜ்யங்கள் கிறிஸ்துக்குரியதா மாறிடுச்சுன்னா கிறிஸ்து வந்துட்டார், ஸ்தாபிச்சுட்டாருன்னு அர்த்தம். சரிங்க சார். அப்ப ரேப்சர் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதான் அந்த எக்காலத்தை முக்கியப்படுத்துறேன். இந்த எக்காலம் எப்ப துணிக்குதோ, இந்த எக்காலம் எப்ப துணிக்குதோ, ஒரு ஸ்கூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பிள்ளைகளும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான், ஒருத்தன் விளையாண்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் ரூம்ல உட்காந்துருப்பான், ஒருத்தன் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துருப்பான். இப்படி எல்லாருமே இருப்பாங்க. அதுல டீச்சர் இருப்பாங்க, ஹெட் மாஸ்டர் இருப்பாரா, டீச்சர் இருப்பாங்களா, மேல் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஃபீமேல் ஸ்டாஃப் இருப்பாங்களா, கிளர்க் இருப்பாங்களா, வாட்ச்மேன் இருப்பாங்களா, பிடி மாஸ்டர் தனியா இருப்பாரா? என்ன நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பிறகு எலிமெண்டரி ஸ்கூல் இருப்பாங்களா, அதுக்கு பிறகு மிடில் ஸ்கூல் இருக்குமா, லெவல் இருக்குமா, அடுத்து ஹை ஸ்கூல் லெவல் இருக்குமா, அடுத்து ஹையர் செகண்டரி லெவல் இருக்குமா, இவங்க எல்லாரும் இருப்பாங்களா? ஒரு பெல் அடிக்குது. என்னது? ஒரு பெல் அடிக்குது. இந்த பெல் சத்தம் எதுக்காக? எவ்ரி ஒன் எங்க அசம்பிள் ஆகணும்? எல்லாரும் அந்த இதுல கிரவுண்ட்ல அசம்பிள் ஆகணும். ஏன் பிரேயர் ஸ்டார்ட் ஆகும்? ஆமாங்க. இது எக்காலத்தை இந்த பெல்லை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல் அடிச்ச உடனேயும் எல்லாரும் கூடி வந்து குப்பை மாதிரி டீச்சர் எல்லாம் கலந்து நிப்பாங்களா? அப்படியே இருக்கும். எப்படி நிப்பாங்க? ஒரு பிளாக் இருக்கு. ஆமாங்க சார். பக்கத்துல ஹெட் மாஸ்டர் நிப்பாரு. அதுக்கு பிறகு மேல் ஸ்டாஃப் நிப்பாங்க. அதை ஒட்டி பின்னாடியோ முன்னாடியோ ஃபீமேல் ஸ்டாஃப் நிப்பாங்க. கிளர்க் நிப்பாங்க. பிடி மாஸ்டர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு இருப்பாரு. 1ஆம் கிளாஸ் தனியா நிற்கும், 2ஆம் கிளாஸ் தனியா நிற்கும், 3ஆம் கிளாஸ் அப்படியே 12ஆம் கிளாஸ் வரையிலும் ஆண்கள் பெண்கள் வரிசை அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க இல்லையா? அதத்தான் அவனவன் தன் தன் வரிசையிலே. என்னது? அவனவன் தன் தன் வரிசையிலே. 1ஆம் கிளாஸ் பையன் திடீர்னு +2 முன்னாடி போய் நின்று அவன் என்ன சொல்லுவான்? கிளாஸுக்கு போன சொல்லுவான சொல்ல மாட்டான். வலுவாய் எக்காலம் துணைக்கும். அப்பொழுது அவருடைய தூதர்கள் அவர்களை வானத்துல கூட்டி சேர்ப்பார்கள். மத்தேயு 24 சொல்றார். மரித்தோர் அழிவில்லாத எழுந்திருப்பார்கள், தூதர்கள் அவர்களை கூட்டி சேர்ப்பார்கள். இப்போ வானத்துல நம்ம எல்லாரும் அசம்பிள் ஆகிறோம். அந்தந்த மகிமை அந்தந்த மகிமையோட சேர்ந்து. அந்த எனக்கு ஒரு மகிமை இருக்கும், உங்களுக்கு ஒரு. நான் ஒரு ஊழியக்காரர் வரிசையில நிற்பேன். நீங்க ஊழியத்துக்கு வந்தா என் வரிசையில் நிற்பீங்க, வரலைன்னா விசுவாசிகள்னு ஒரு வரிசையில இருப்பீங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்களுக்குன்னு ஒரு வரிசை இருக்கு. அவங்களே வரிசைக்கு வரிசை வித்தியாசம் இருக்கு. இப்ப தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 12ஆவது அதிகாரத்தை சொல்றேன். நீ போ, நாட்களின் முடிவுல உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எந்திரிப்பாங்க. என்னது? உன் சுதந்திர வீதத்துக்கு உனக்கு ஒரு பிரகாசம் இருக்கும், அதுபடி நீ எந்திரிப்பா. உனக்குன்னு ஒரு சுதந்திர வீதம் இருக்கு, அதுபடி உனக்கு என்ன செய்வ? நீ எந்திரிப்ப, நாட்களின் முடிவுல எந்திரிப்ப. இப்போ அப்ப தானியேலுக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்கு, அப்ப எனக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்கும்ல. பவுலுக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்கும்ல, உனக்கு ஒரு சுதந்திர வீதம். ஆமாவா? ஆமாங்க சார். இதைத்தான் அங்க வரிசைன்னு சொல்றேன். அந்த வரிசை தேவன் டிசைன் பண்ணியிருப்பார். நம்ம ஒன்றும் அதை வந்து பெருசா வந்து வகை இருக்கணும் தொகை இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நமக்கு சொல்லப்பட்டது என்ன? அவனவன் தன் தன் வரிசையில் எந்திரிப்பான். உனக்கு என்ன வரிசையை தேவன் வச்சிருக்காரோ அந்த வரிசையில் நீ எந்திரிச்சு. செத்து போயிருந்தேன்னா நான் இருக்கும்போது நீ இருக்கும்போதே இயேசு வந்துட்டாரு, நம்ம மறுரூபம் அதனுடைய மகிமையும் அதுலதான் நம்ம எந்திரிப்போம். ஏன்னா இதுக்காக முன்னாடி கொஞ்சம் கூட்டம், பின்னாடி கொஞ்சம் கூட்டம், அடுத்து ஒரு கூட்டம், 4 நாள் கழிச்சு ஒரு கூட்டம் வந்து அது இருக்காங்க. கேட்குறவன் ஏதோவா இருந்தா நெய் எதுல இருந்து வேணாலும் வரும்னு சொல்லணும். என்ன அதான் அது மாதிரி நம்ம லூஸா இருந்தா என்ன வேணாலும் பேசலாம். வசனம் அப்படிலாம் சொல்லல. வழங்குதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்டு? சரி, ரைட், ஓகே. தம்பிக்கு சந்தேகம் தெரிஞ்சிருச்சான். நம்ம அடுத்து இதே மாதிரி ஏதாவது கேட்டு வருவாப்புல, அன்னைக்கு பதில் சொல்லிக்கிடுவோம். God bless you.